நாம் கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் க்ரோத் என்று சொல்லி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்று சொல்லி நாம் தலைப்பு கொடுத்துருக்கிறோம். இந்த மாதத்திலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு இவ்விதமாய் ஒரு சம்பவத்தை வாசித்த நீங்கள் கூட இதை கேட்டிருக்கலாம். ஒரு ஞாயிறு பள்ளி சண்டே கிளாஸுக்கு போகிற ஒரு குழந்தை அம்மாட்ட போய், அம்மா நாமெல்லாம் எப்படி இந்த பூமியில் வந்தோம் அப்படின்னு கேட்குது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்மளெல்லாம் ஏசப்பா படைச்சாருப்பா, அவர் தான் நம்மளை உருவாக்கின ஆண்டவர், கடவுள் நம்மை படைச்சார் அவரை போல என்று சொன்னாங்க. உடனே அந்த குழந்தை சொன்னிச்சு, அப்பா வேறு மாதிரி சொல்கிறாரேம்மா அப்படின்னு சொன்னிச்சு. அப்பா என்னம்மா சொன்னாருன்னு கேட்டாங்க. அப்பா சொல்கிறேன், நம்மளாம் குரங்குலேருந்து வந்தோன்னு சொல்லி அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. நான் என் சந்ததி எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன், அவர் சந்ததி எப்படி வந்துச்சுன்னு அவர் சொல்கிறாரு, அது குரங்கு சந்ததியுமா என்று சொன்னார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்காய் கிருபைக்காய் கொடான கொடி சோத்திரம். கர்த்தர் எங்களோடும் என்னோடும் வந்திருக்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடும் இந்த இடத்துல பேச இடைபெட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு இடைபெடுங்க, ஆசீர்வதிங்க. ஏசப்பா உங்களை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பிறக்கும் பொழுதே எல்லா குழந்தைகளும் சரி நாமளும் சரி மசில்ஸோடு பிறக்கிறோம், சரியா? ஆனால் அந்த மசில்ஸு நல்ல அழகாக மாற எப்படி முடியும்னா, அதை நீங்கள் டெவலப் பண்ணும் பொழுது, இல்லாவிட்டால் அதை அபிவிருத்தி செய்யும் பொழுது, தமிழ் வார்த்தை அதுக்கு என்னென்னா அபிவிருத்தி செய்யும்போது, இந்த அத்லெட்டிக்ஸ், இந்த பந்தயங்களில் பங்கெடுக்கிற மக்கள் அதை நல்லா அதை பயிற்சித்து அவங்களுடைய மசில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கும். இந்த ஆணழகன் போட்டிக்கு போகிறவங்களாம் பார்த்துருப்பீங்க, அவங்க மசில்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கும். நம்மளுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் நாம் அதை டெவலப் பண்ணுகிறது இல்லை. அதை டெவலப் பண்ணால் அது அவ்விதமாய் மாறும். அதே போல் எல்லா ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளும் ஒரு ஆசீர்வாதத்தோடு நம்ம பிறக்கிறோம். ஒரு வளர்கிற அந்த தன்மையோடு தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுபடியும் பிறக்கிறோம். ஆனால் அது தொடர்ந்து நீங்கள் அபிவிருத்தி செய்தால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். நீங்கள் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை அபிவிருத்தி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. அறிவியல் என்ன சொல்லுகிறது? எவ்ரி லிவிங் திங்ஸ் க்ரோ, எவ்ரி லிவிங் திங்ஸ் க்ரோ, ஜீவனோடு இருக்கிற எல்லாம் வளரும் என்று சொல்லி. மரித்த கிறிஸ்தவர்கள் வளர முடியாது, உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள் வளர முடியும். நான் வளர்ச்சியை இந்த நாளிலே 3 இன்னும் கொஞ்சம் குறைக்க, இது கொஞ்சம் போட்டு மாஸ்டர் போட்டுங்களேன், மாஸ்டர். ஓகே, ஏதோ இந்த வளர்ச்சி என்கிறதை ஒரு 3 பகுதியாக நான் பார்க்கிறேன். முதலாவது பகுதியை நிலைத்திருத்தல். நீங்கள் நம்முடைய சியோன் மலரில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த காரியங்கள்லாம் இருக்கும். நீங்கள் போகும்போது சியோன் மலர் எடுத்துகிட்டு போங்க, ரெடியாக இருக்குது. அதில் முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு முதலில் செய்யப்பட வேண்டிய வேலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். அவங்க யோவான் 15:7 சொல்வது போல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த நிலைத்திருத்தலில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 15 வாசித்த வேத பகுதி நம்ம பிரேம செல்வியமாக வாசித்தாங்க. அதில் இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நாம் கொடிகள், பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த திராட்சை செடி பார்த்திங்கன்னா தரையில் அது பறந்து போச்சுன்னா நிறைய பழங்கள் பழுக்காது. அது எப்பொழுதும் பந்தலில் போடுவாங்க. பிதாவானவர் நம்ம அதிக கனிகளை கொடுக்கும்படியாய் குமாரனாகி இயேசு கிறிஸ்து நம்மை அந்த திராட்சை கொடியாகிய நம்மை பந்தலிலே போடுகிறாராம், அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே சங்கீதம் 80:8-18 வரை படிச்சிங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கனி கொடுக்காத திராட்சை செடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், கொடியாக சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டவர் இங்கே திராட்சை செடியை ஒரு உதாரணத்துக்கு பயன்படுத்துகிறார். இந்த திராட்சை கொடியானது நிறைய பலன் கொடுக்கணும்னா
அது செடியோடு ஒட்டி இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் நிலைத்திருத்தல் என்று சொல்லுகிறார். அந்த நிலைத்திருத்தலுடைய முதல் ஸ்டேஜ் என்ன என்று சொன்னால், அதை உடன்படிக்கையாக நான் பார்க்கிறேன். அதாவது தங்குதல், இணைந்திருத்தல் என்று சொல்லி, எவ்விதமாக ஒரு கணவன் மனைவி அங்கே ஆண்டவருடைய ஆலயத்திலே நாங்கள் குடும்பமாக வாழ்வோம் என்று உடன்படிக்கை பண்ணுகிறார்கள், அதை போன்றது நிலைத்திருத்தல். எவ்விதமாக இந்த கணவன் மனைவி ஆண்டவர் வருகிறவரை அவர் ஒன்றித்து வாழ்கிறார்களோ அதற்கு சமானம் ஆண்டவரோடு நிலைத்திருத்தல். நிலைத்திருத்தல் என்பது இஸ் எ காவனன்ட் ரிலேஷன்ஷிப். ஆண்டவரோடு நீங்கள் நானும் அந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நம்முடைய செல்ஃபோன் அந்த டவரோடு கனெக்ஷனில் இருந்தால் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும், அதே போல் நிலைத்திருத்தல் என்பது ஆண்டவரோடு எப்பொழுதும் இணைந்திருத்தல். அடுத்து ரெண்டாவது, இந்த நிலைத்திருத்தல் என்பதை எப்படி நான் பார்க்க என்று சொன்னால், பொருந்துதல் இல்லாவிட்டால் தொடர்ச்சியான சரணடைவு என்று நான் எழுதியிருக்கிறேன். ரெண்டாவது அந்த நிலைத்திருத்தல் இருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், கண்டினியூவல் சரண்டரிங். மனிதனுக்கு எப்பொழுது என்னன்னு சொன்னால், வாண்ட் டு பி இண்டிபெண்ட். எப்பொழுது மனிதனுடைய விருப்பம் என்ன, நான் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் எந்த அதிகாரத்துக்கு கீழே இல்லை, அது மனைவியாக இருக்கட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம எந்த அதிகாரத்திலும் இருக்க நான் விரும்புவதில்லை. அதுதான் நம்முடைய சுபாவம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தொடர்ச்சியாக என்னோடு கூட நீ சரண்டரில் இருக்கணும், நீ அர்ப்பணித்து இருக்கணும், ஒப்படைத்து இருக்கணும், அப்போ நீ கனி கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 2:20 போட்டிருக்கிறது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. அதுதான் தொடர்ச்சியான நிலைத்திருத்தல். அந்த நிலைத்திருத்தல் மூன்றாவது காரியம் என்னென்று சொன்னால், கிறிஸ்துவின் ஜீவன் நம்மிலே பாயும்படியாய் அனுமதிப்பது. எவ்விதமாய் ஒரு திராட்சை செடியிலே அந்த கொடி இணைந்திருப்பதினால் அந்த திராட்சை செடியினுடைய எல்லா மதுரம், அதனுடைய எல்லா தண்ணீர், ஜீவன், அதனுடைய காரியங்கள் எல்லாம் இந்த கொடிக்கு செல்வது போல, நீங்கள் நான் ஆண்டவர்களே இணைந்திருக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து எல்லா ஜீவனையும், எல்லா ஆசீர்வாதத்தையும், நன்மைகளையும், மதுரத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே நிலைத்திருத்தல் 3 காரியம். ஒன்று அவரோடு தங்குதல், தொடர்ச்சியாக சரணடைதல், அடுத்து தொடர்ந்து அந்த கிறிஸ்துவின் ஜீவன் நம்மிலே பாய்வதற்கு அனுமதிப்பது தான் நிலைத்திருத்தல் ஆகும். இங்கே கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கும் பொழுது கனி உண்டாகும் என்று போடப்பட்டிருக்கிறது. அது ஆவிக்குரிய கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்று சொல்லி அங்கே அந்த கனி உண்டாகும்படியாக நாம் கிறிஸ்துவை நிலைத்திருக்கிறோம். அடுத்து ஜெபம் என்பது, இங்கே என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லும் பொழுது, அநேக ஜெபத்தை நாம் எவ்விதமாக நினைக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் கேட்பது தான் ஜெபம் என்று நினைக்கிறோம். அங்கே கேட்பது ஜெபம் அல்ல, ஆண்டவரோடு நிலைத்திருத்தல் தான் ஜெபம். The secret to powerful prayer is not just asking but abiding in Christ. இயேசுவோடு கூட நிலைத்திருத்தல் தான் இங்கே மெய்யான ஜெபமாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் அவர்கள் தேவனோடு இருந்தார்களோ, உடன்படிக்கை பெற்று அவர்களோடு கூட இருந்துச்சோ, அப்போல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் தேவனோடு இல்லையோ, உடன்படிக்கை பெற்று அவர்களோடு இல்லையோ, அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதல் காரியம், நீங்கள் நானும் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன என்று சொன்னால், அந்த நிலைத்திருக்கும் பொழுது உண்டாகிற காரியம் வளருதல், growth. When we abide in Christ, we will be growing in Christ. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 3:18 சொல்கிறது. 2 பேதுரு 3:18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லி. ஸோ அவருடைய கிருபையிலும் இயேசுவை அறிவதிலும் வளரும்படியாக இங்கே வார்த்தை சொல்கிறது. சில நேரம் பார்த்தீங்கன்னா மரத்தினுடைய கிளை முறிஞ்சு கீழே கிடக்கும். அந்த மரத்தை மாதிரியே தான் அந்த கிளையும் இருக்கும், நல்ல பச்சையாக அழகாக இருக்கும். ஆனால் நாள் செல்ல செல்ல அந்த முறிஞ்சு விழுந்த கிளை அந்த சருகாய் மாறி, அந்த கொப்புகள், அந்த கிளைகள் எல்லாம் காஞ்சி சருகாய் விறகாய் மாறி போகும்.
ஸோ ஆண்டவரில் வளர வேண்டும் என்று சொன்னால் அவரோடு இணைந்திருக்கணும். அவர் இணைந்திருக்காவிட்டால் நாம் அங்கே மரித்து போனதை போல் ஆகிவிடுவோம். மரத்தோடு கூட நீங்கள் நானும் ஒட்டி இருக்க வேண்டும், செடியோடு கூட ஒட்டி இருக்க வேண்டும். ஆதி ஆகமத்தில் நீங்கள் ஆண்டோடைய படைப்பை கொடுத்து போடப்பட்டிருக்கிறது, சரியா? அந்த படைப்பை நான் ஒரு கிராஜுவல் குரோத்தாக பார்க்கிறேன். தொடர்ச்சியான ஒரு வளருகிற நிலையில் இருப்பதை நான் பார்க்கிறேன். பார்த்திங்கன்னா, முதல் நாள் ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார், 2வது நாள் ஆகாய விரிவை உண்டாக்குகிறார், 3ஆம் நாள் வெட்டாந்தரையும் கடலையும் உண்டாக்குகிறார், 4வது நாள் பகல் இரவு, அடுத்து அவைகளை ஆளுகை செய்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக்குகிறார், 5வது நாள் நீரிலே வாழ்கிற நீர் ஜந்துக்களை உண்டாக்குகிறார், 6வது நாள் பூமியிலே வாழ்கிற மிருகங்களை உண்டாக்கினார். அந்த 6வது நாள் தான் மனிதனையும் மனுஷியும் உண்டாக்கினார். அதனால தான் ஒருவேளை மனுஷனும் மனுஷியும், நீங்கள் தான் சொல்லுங்கள், எப்படி இந்த மிருகத்தின் சுபாவங்களும் வந்து விடுகிறது. 7ஆம் நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஸோ தெர் இஸ் அ கிராஜுவல் growth in the creation. ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சியை இந்த படைப்பிலே நான் பார்க்கிறேன் கர்த்தருடைய பிள்ளை. அதே போல் நம்முடைய வளர்ச்சியும் கிராஜுவலாக ஆண்டவர் படிப்படியாய் நாம் வளரும்படியாக, அந்த வளர்ச்சியுடைய முடிவிலே நாம் கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்திலே பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் சத்துருனுடைய வஞ்சனையினாலே அவர்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்தவுடன் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆதாம் ஏவாளுக்கும் கடவுளுக்கும் பிரிவினை உண்டாயிற்று. இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் அல்லவா? அவர்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாம்சிகத்தில் அவங்க உயிரோடு தான் இருந்தாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவள் மரித்து போனார்கள். ஆவிக்குரிய மரணம்னா என்ன? there is a separation from God, it's a spiritual death. ஆண்டவரை விட்டு நாம் பிரிவது தான் ஆவிக்குரிய மரணம். இந்த ஆதாம் ஏவாளும் ஆண்டவரை விட்டு பிரிக்கப்பட்டதினாலே அவர்கள் மரித்தார்கள், அவர்கள் ஜீவன் இல்லாதே போனார்கள். அங்கே 1 யோவான் 5:12 சொல்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ இயேசு நமக்குள்ளே வரும்பொழுது நாம் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். allowing Christ to grow in us is a growth. இயேசு கிறிஸ்துவை நம்மிலே வளரும்படியாய் அனுமதிப்பது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியாக இருக்கிறது. அங்கே யோவான் 1:12 சொல்கிறது, நாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மறுபடியும் பிறக்கிறோம். அப்போது the born again Christian is expected to grow in Christ. மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவிலே வளரும்படியாய் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் growth இஸ் அ வார்ஃபேர், ஒரு யுத்தத்தை போன்றது. ஸ்பிரிச்சுவல் growth இஸ் நாட் ஹேவிங் ட்ரூத் பட் நோயிங் த ட்ரூத். ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது எனக்கு சத்தியம் தெரியும் என்பதல்ல, சத்தியத்திலே வளர்வது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி. சுத்தமாகுதல் என்பது சோப்பை வைத்திருத்தல் அல்ல, அந்த சோப்பை பயன்படுத்துவது. என்கிட்ட சோப்பு இருக்குது, உலகத்திலே சிறந்த சோப்பு, ஆனால் நான் அதை பயன்படுத்தவே இல்லைன்னா நான் சுத்தமாக முடியாது. அதை நான் பயன்படுத்தும் பொழுது தான் சுத்தமாகப்படுகிறேன். அப்போது அந்த பெரிய நல்ல சோப்பு என்னென்னா ஆண்டவருடைய வேத வசனம். இந்த வார்த்தை நான் உட்கொள்ள எப்படி சோப்பை பயன்படுத்த நான் சுத்தமாகுவது போல, இந்த faith, the word of God is cleansing us and helping us to grow in Him. ஆண்டவரிலே வளர இந்த வேத வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. இந்த பூமியில் நம்முடைய சூழல் பார்த்திங்கன்னா சுமூகமாக இல்லை. நீங்கள் நல்ல வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இல்லாட்டா ஒரு கல்யாண ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஒரு பெண் இந்த நிலக்கரி சுரங்கத்துக்குள்ளே போயிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி வருவாங்க? கருப்பாக வருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பூமியில் நாம் இருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்பின் ஆடையை உடுத்தி இருக்கிறோம். ஆனால் காண்கிறவைகளோ கேட்கிறவைகளோ நம்மை சுற்றி இருக்கிறவைகளோ நிலக்கரி சுரங்கத்தை போல இருக்கிறது. எனவே தானே வேதம் சொல்கிறது, அனுதினமும் அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அப்பொழுது நீங்கள் நானும் வளர்கிற கிறிஸ்தவர்களாய் மாறுகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்து growing people always change. வளர்கிற கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் மாற்றமுடையவர்களாக இருப்பாங்க. சீடர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் ஒவ்வொருத்தரும் யார் பெருசு, யார் சின்ன ஆள், யார் சர்வ் பண்ணணும், யார் சர்வ் பண்ணக்கூடாதுன்னு போட்டி, யார் வலது பக்கம் இடது பக்கம் உட்காரணும் போட்டி. ஆனால் இயேசு இந்த பூமியை விட்டு அவர்கள் கடந்து போன பின்பு, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்த பின்பு, தரிசித்த பின்பு என்ன நடக்கிறது? யோவானை தவிர அத்துணை பேரும் அங்கே இரத்த சாட்சியாகி மரித்தார்கள். ஸோ நம்ம அந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, வாழ்க்கையினுடைய முடிவில் அவர்கள் எப்படி இருந்தார்கள். ஸோ வளர்கிற கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் மாற்றம் அடைகிற கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம யோசித்து பார்க்கலாம், 10 ஆண்டுகள் முன்பதாக நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று சொல்லி. இப்படி இந்த வளர்ச்சிக்கு ஒரு 3 காரியம் உதவி செய்கிறது. முதலாவது என்வாயர்மெண்ட். ஒரு குழந்தை ரயில்வே ஸ்டேஷன்லேயோ தெருவிலையோ இல்லை அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேயோ வளர்ந்தால் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த ரேக் பிக்கர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க எல்லாரையும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் 8 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளேயே அவங்க ட்ரக் அடிக்டாகவும் குடியிலேயே அவங்க இருக்கிறதை காண முடியும். ஏன்னா அவங்களுடைய என்வாயர்மெண்ட். இன்றைக்கி வளர்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஏன் ஆண்டவர் இந்த என்வாயர்மெண்ட் கொடுத்துருக்கிறார்? ஒரு சபை, இங்கே ஒரு ஊழியம், ஒரு ஐக்கியம், ஒரு ஜெபம், இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் கொடுத்துருக்கிறார்? நம்முடைய வளர்ச்சிக்கு இந்த என்வாயர்மெண்ட்லாம் உதவி செய்கிறது. ஒரு குழந்தை வீட்டில் வளரும்போது தான் நல்ல சுபாவங்களையும் பெற்றோருடைய குணாதிசயங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த குழந்தை வளர முடியும். எனவே வளர்ச்சிக்கு முதலாவது தேவை என்வாயர்மெண்ட். திருச்சபை, நீங்கள் ஒரு திருச்சபையில் ஆப்சண்ட் ஆகும்போது, அடிக்கடி நீங்கள் தடைபடும் பொழுது உங்களுடைய வளர்ச்சியும் தடைபடும். என்றுச்சுன்னா ஒரு ஐக்கியத்தில் வரும்போது தான் அங்கே ஃப்ரிக்ஷன்ஸ் ஏற்பட்டு நம்ம கற்றுக்கொள்ளவும் ஒருவரோ ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் வளரவும் அது உதவியாக இருக்கும். தனித்து நாம் இருக்கும் பொழுது வளர முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகள். ஒரு குழந்தைய வளர்க்கணும், அதுக்கு பால் கொடுக்கணும், தடுப்பூசி போடணும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அதை கவனிக்கணும். ஒருவேளை கவனிக்க முடியல, நம்ம வேலைக்காரை வச்சு நம்ம கவனிப்போம். ஏதோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கிறது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வர்றதோ, ஜெபிக்கிறதோ, காணிக்கையில் தாங்கிறதோ, ஊழியம் செய்கிறதோ, இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறீர்கள் என்பதற்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சியில் டைம் இன்வால்வ்டு, நேரம். இன்றைக்கி நான் நெல்லை விதைச்சிட்டு நாளைக்கே சாக்கு போய் தூக்கிட்டு அறுக்க போக முடியாது. த டைம் இஸ் தேர். ஒரு நெல்லுனா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரை ஆகும். நீங்கள் நெல்லை விதைச்சிட்டிங்களா, எல்லாம் செய்ய வேணா செஞ்சிங்கன்னா 6 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ உங்களுக்கு அறுவடை. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணேன், இன்றைக்கி வேத வாசிச்சிட்டேன், நான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், ஆண்டவர் இன்றைக்கே எனக்கு அற்புதம் செய்யணும்னு நினச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியினுடைய காரியம் என்னென்று சொன்னால் தேவனுடைய நேரத்துக்காய் காத்திருத்தல். God has his own clock. கடந்த வேதபாட வகுப்பில் நம்ம படித்தோம். God has his own clock. அவருக்கென்று தனி கடிகாரம் வைத்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் வளரும்படியாக அங்கே வேதவசனம் எதிர்பார்க்கிறது. நம்ம வளர்ச்சி அடைகிறதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதலாவது நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று படித்தோம். ரெண்டாவது வளர வேண்டும் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். நான் வளருகிறேனா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஒரு அவேர்னஸ் இருக்கும், பாவத்தை குறித்த ஒரு உணர்வு உண்டாகும். அப்படி உண்டாகலைன்னா நாம் வளரவில்லை என்று சொல்லி அர்த்தம். அடுத்து பாவம் சுட்டி காட்டப்பட்ட உடனே மனம் திரும்பிடுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம வளர்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உச்ச கட்டத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியை ஒருபோதும் நாம் இழக்க மாட்டோம். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அடையாளம். போங்க பாஸ்டர், என்ன போராட்டமாக இருக்குது, ஏன் பைபிள் வாசம் ஜெபம் பண்ணு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வளர்ச்சியே அடையலைன்னு அர்த்தம். யோபு எடுத்துக்கோங்க, அவன் சொல்கிறார், அவ்வளோ கஷ்ட சூழலிலும் நாவினால் யோபு பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. அடுத்து ஆண்டவருக்காக சேவை செய்வதை பாரமாக நினைக்கவே மாட்டீங்க. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருத்தர் வளர்ச்சி அடைகிறாருன்னு சொன்னால்
தேவனுக்காக சேவை செய்வதை they will not consider as a burden. They will consider as a blessing to serving the Lord. ஆண்டவருக்கு சேவை செய்வதை ஆசீர்வாதமாக நினைப்பாங்க. அவங்க தான் வளர்கிற கிறிஸ்தவர்கள். அடுத்து சபைக்கு செல்ல நேரமே இல்லைன்னு சொல்கிறவங்க வளராத கிறிஸ்தவர்கள். ஐக்கியங்களை பங்கெடுக்க ஓடோடி வர்றவங்க வளர்கிற கிறிஸ்தவர்கள். அடுத்து தேவன் என்னை என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நான் பார்ப்போமே ஒழிய தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று பார்க்க மாட்டார்கள் வளர்கிற கிறிஸ்தவர்கள். அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆண்டவரை பற்றி மற்றவங்க சொல்லணும் என்று சொல்லி அவர்கள் கொதித்து எழும்புவார்கள். அவர்களே வளர்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் சில பேர் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியலைன்னு சொன்னால், நம்ம பிடிவாதமாய் சில காரியங்களை பிடித்து வைத்திருக்கிறோம், அதனால் வளர முடிகிறதில்லை. பிடிவாதமாக எப்படிப்பட்ட காரியங்கள் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சரியா? கோபம், மன்னியாமை, பொறாமை, விட்டுக்கொடாமை, பிறரை மதியாமை, அன்பு கூறாமை, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பிடித்து வைத்திருப்பதினாலே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தடைபடுகிறது. இதில் மன்னிக்கிறதுலையும் விட்டு கொடுக்கிறதுலையும் பிறரை ஏற்றுக்கொள்வதிலையும் அன்பு செலுத்துவதிலையும் நாம் செய்யும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறோம் என்று சொல்லி அர்த்தம், கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்து தேவனுக்கு கீழ்ப்படிவது மகிழ்ச்சியாகவும் பாவம் நமக்கு கவர்ச்சி அற்றதாகவும் மாறும். Sin cannot attract the growing Christian. Sin will not be an attractive things for a growing Christian. பாவம் உங்களுக்கு அட்ராக்டிவாகவே தெரியாது. அதுதான் வளர்கிற கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்ல அவங்க துடிப்பாக வாய்ப்பை தேடுவாங்க. அடுத்து தேவனோடு அதிக நேரம் செலவழிப்பாங்க. எப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியில் அடைகிற மனுஷனுக்கு திருப்தி ஆகும்னு சொன்னால், அவர்கள் தேவனோடு நேரம் செலவழிக்கிறது தான் அவங்களுக்கு மிகவும் திருப்தியாக தெரியும். நிறைய பேருக்கு டிவி தான் திருப்தியாக தெரியுது, செல்ஃபோன் தான் திருப்தியாக தெரியுது. இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள், ஆண்டவரோடு நேரம் செலவழித்தல் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வளர்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். தேவ அன்பை அதிகம் உணர்வாங்க. அடுத்து they will become more generous. அவங்க பெருந்தன்மையாளராய் மாறிவிடுவார்கள் வளர்கிற கிறிஸ்தவர்கள். மன்னிக்கிறதோ இல்லாவிட்டால் காணிக்கைகளை கொடுப்பதோ இல்லாவிட்டால் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதோ மற்றவர்கள் உதவிகள் செய்வதோ, they will become a generous towards everything. எல்லாத்தை குறித்து ஒரு பரந்த மனப்பான்மை உண்டாகிவிடும் வளர்கிற கிறிஸ்தவனுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே. இவ்வளவு காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம், ரெண்டாவது வளருகிற வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. மூன்றாவது ஸ்டேஜ் வந்து இந்த மெச்சூரிட்டி, முதிர்ச்சி அடைகிற நிலை. வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இதை கிரேக்க வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, டெலியாஸ் என்கிற வார்த்தை. டெலியாஸ் என்று சொன்னால் கம்ப்ளீட், இல்லாவிட்டால் ரைப்டு, கனியாக மாறுகிறதல், இல்லாவிட்டால் முடிந்தது, ஒரு கொய்யாக பழமாக மாறுகிற ஸ்டேஜ். அதைத்தான் மெச்சூரிட்டி என்று சொல்லி இங்கே சொல்ல விரும்புகிறேன். கனி கொடுத்தல், ஆண்டவரை நிலைத்திருத்தல், ஆண்டவரிலே வளருதல், கடைசி ஆண்டவரிலே முழுமையடைதல், பக்குவப்படுதல், இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக பக்குவம் அடைதல், முதிர்ச்சி அடைதல் என்று சொல்லி அங்கே 1 கொரிந்தியர் 13:11 சொல்கிறது. 1 கொரிந்தியர் 13:11 சேர்ந்து வாசிக்கலாமா? கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்தா தான் நீங்களும் நல்லா என்ன செய்ய முடியும், நல்லா எடுங்கல்ல. 1 கொரிந்தியர் 13:11 சேர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:11 எல்லாம் எடுத்துட்டிங்களா? 1 கொரிந்தியர் 13:11 வாசிப்போமா? நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டேன். இப்போது வளர்ந்த மனிதனோ மனுஷியோ டைப்பர் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, ஏன்னா அதை ஒழிச்சிட்டோம், அந்த ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. அப்போ வளர்ச்சியிலே நாம் இன்றைக்கி என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். ஊரில் கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோழி அடை வைப்பாங்க, உங்களுக்கு ஒரு அனுபவம் கூட இருக்கலாம். அது அந்த முட்டைகளை வைத்து கோழியை மேலே வைத்தோன்னா அது 28 நாளோ 29 நாளோ அந்த கோழி குஞ்சுகள் பொறிச்சு வெளியே வரும் அந்த 28வது நாளில். ஏன் அது வெளியே வருது, அது எப்படி வருது? அந்த முட்டைக்கு உள்ளே இருக்கிற அந்த கோழி குஞ்சானது வளர்ச்சி அடைய அடைய
ஒரு நாளில் தன்னை சுற்றி இருக்க அந்த செல் உடைகிறது. அந்த செல்லால் இனிமேல் அந்த குஞ்சை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது உடைக்கப்பட்டு அந்த கோழி குஞ்சு வெளியே வருகிறது. அதே போல் வளர்ச்சி என்பது அப்படி எல்லா தடையிலும் உடைக்கிற ஒரு தன்மை உடையதாக இருக்கிறது. நீங்களான ஆண்டவரில் வளரும் பொழுது அதான் சொல்லியிருக்கார் ஏசாயா நினைக்கிற 54 அங்கே 17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதப்போ. எப்போ நீங்கள் ஆவிக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும் பொழுது எப்படி அந்த கோழி குஞ்சை அந்த வெளியில் இருக்கிற அந்த தோல் இல்லாவிட்டா வெளியே இருக்கிற அந்த ஓடு அதை அடக்கி வைக்க முடியவில்லையோ, அதே போல் நீங்கள் நானும் ஆவிக்கிற வாழ்க்கையின் முதிர்ச்சி அடைகிற வேளையில் சத்துருவால் உங்களை அடக்கி வைக்க முடியாது. அங்கே சங்கீதம் 92:12 சொல்கிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருப்பல் வளர்வான் என்று சொல்லி, நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று போட்டிருக்கு. நீதிமான் ஆப்பிள் மரத்தை போல செழிப்பான்னு போடப்படல. ஏன்னா வேறு எந்த மரத்தில் நீங்கள் சுற்றிலும் கயரை கட்டினீங்கன்னா இல்லாவிட்டால் ஒரு இரும்பு கம்பியை கட்டினீங்கன்னா அது உள்ளே போயிடும், அந்த மரத்துக்குள்ளே போயிடும். ஆனால் இந்த பனை மரத்தில் ஒரு கயரை கட்டினீங்கன்னா அது உள்ளே போகாது. அந்த மரம் வளர வளர தன்னை சுற்றி இருக்க அந்த கயரை இல்லாட்ட இரும்பு கம்பியாக இருந்தால் கூட அது தெரிச்சிடும். அவ்விதமாக ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிற கிறிஸ்தவன் இருக்கிறான். உங்களை எதுவுமே அழிக்க முடியாது, எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேவனுடைய வல்லமை உங்களை சூழ்ந்திருக்கும், பாதுகாப்பு தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை சூழ்ந்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. எனவே பிசாசு சுற்றி தான் வர முடியும், அவனால் நம்மை தொட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எதெல்லாம் முதிர்ச்சி இல்லை தெரியுமா? மெச்சூரிட்டி இஸ் நாட் அபவுட் த ஏஜ். சில பேர் 60 வயசாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கை சண்டே கிளாஸ் சில்ட்ரன் மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்முடைய வயதை வைத்து ஒருவர் வளர்ந்து முதிர்ந்த கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட முடியாது. அங்கே 1 தீமோத்தேயு 4:12 அதை நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். அடுத்து, மெச்சூரிட்டி இஸ் நாட் அபவுட் அப்பியரன்ஸ். நான் இங்கே அங்கி போட்டிருக்கனால இல்லாவிட்டா நல்ல ஒரு டிக்னிஃபைடாக நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கனால நான் ஒரு வளர்ந்து முதிர்ந்த கிறிஸ்தவன் சொல்லிட முடியாது. ஏன்னு சொன்னால் வீட்டில் போய் வாசிங்க, 1 சாமுவேல் இருக்குது 16ஆம் அதிகாரத்தில். அந்த ஈசாய் வீட்டுக்கு ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். எப்போ சவுல் காலங்கள் முடிஞ்சு போச்சு, இன்னொரு ராஜா வேணும், அவங்க வீட்டுக்கு போங்கிறாங்க. 7 பிள்ளைகள். அந்த எலியா முதல்ல வாரான், உடனே அவங்க வாட்ட சாட்டமாக இருக்கிறான், ஆள் நல்லா உயரமாக வளர்த்தி அப்படி கஜா பூஜா உடலோடு இருக்கிறான். சாமுவேல் உடனே தைல குப்பி எடுத்துகிட்டு எழும்புறாரு, இவன் தான் ஆண்டவர் நினச்ச ஆளாக இருக்குன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், நீ உட்காரு, மனிதன் முகத்தை பார்க்க, நானும் இருதயத்தை பார்க்குறேன்ப்பா, நீ என்ன வெளி அப்பியரன்ஸை பார்த்து எழுப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ மெச்சூரிட்டி இஸ் நாட் அபவுட் அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து மெச்சூரிட்டி இஸ் நாட் அபவுட் அச்சீவ்மெண்ட்ஸ். நான் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கலாம், ஒருவேளை நான் நல்லா பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் ஒருவேளை பைபிள் குவிஸில் கூட நிறைய பரிசுகளை நான் பெற்றிருக்கலாம். பட் மெச்சூரிட்டி இஸ் நாட் அபவுட் அவர் அச்சீவ்மெண்ட்ஸ். சாதனைகளை சார்ந்ததல்ல நம்முடைய மெச்சூரிட்டி. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்னு சொன்னால் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 22 23 வரை பரலோகராஜ்ய வாசலில் நிற்கிறாங்க. ஆண்டவரே எங்களை பரலோகத்துக்குள்ளே விடுங்க. எப்பா என்ன கேட்குறாரு? ஆண்டவரே உங்கள் பேரில் நாங்கள் தீர்க்க தரிசனமே, உங்கள் பேரில் பிசாசை துரத்தினமே, உங்கள் பேரில் எவ்வளோ அற்புதங்களை செய்தோம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அக்கிரம செய்யக்காரரே, நாங்கள் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறார். ஸோ மெச்சூரிட்டி இஸ் நாட் அபவுட் அவர் அச்சீவ்மெண்ட்ஸ், நம்முடைய சாதனைகள் அல்ல. மெச்சூரிட்டி இஸ் நாட் அபவுட் அவர் அகடமிக்ஸ், என்னுடைய படிப்பை வைத்து அல்ல. பட் நோயிங் த காட் ஆஃப் த பைபிள். மெச்சூரிட்டி வந்து நோயிங் த காட் ஆஃப் த பைபிள். இந்த வேதத்தின் கடவுளை அறிவது தான் கர்த்தருடைய பிள்ளைகளே மெச்சூரிட்டி. அங்கே யோவான் நற்செய்தி நூலிலே 5ஆம் அதிகாரத்திலே 39 முதல் 40 வரை பார்த்தீங்கன்னா, அந்த வேத பாரகர், பரிசேயர், அந்த தேவாலய தலைவர்கள் எல்லாம் வேதத்தை கரைச்சி குடித்தவங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சும் அவங்க முன்னாடியே நிற்கிற மேசியாவை அவள் அறிய முடியலை. ஸோ மெச்சூரிட்டி இஸ் நாட் அபவுட் த அகடமிக்ஸ் பட் நோயிங் த காட் ஆஃப் த பைபிள். அங்கே யாக்கோபிலே 1ஆம் அதிகாரம் 21 22 பார்த்தீங்கன்னா வாசிங்க யாராவது. யாக்கோபு 1 21 22. யாக்கோபு 1
ம் 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 ஆமேன். நன்றி. அங்கே வேத வசனம் கேட்கிறதல்ல, அதன்படி செய்யும் பொழுது நாம் வளர்கிறவளாய் மாறுகிறோம் என்று யாக்கோபு அங்கே எழுதுகிறார். அடுத்து, மெச்சூரிட்டி இஸ் நாட் அபவுட் ஆக்டிவிட்டீஸ். முதிர்ச்சி என்பது வெளியில் அல்ல, அது மட்டும் உள்ள கிரியைகளை சார்ந்தது. இட்ஸ் எ இன்சைட் அவுட் ஆக்டிவிட்டி. உள்ளேருந்து வெளியே வர்ற ஆக்டிவிட்டி. நான் வெளியில் செய்கிற ஆக்டிவிட்டியை சார்ந்ததல்ல. நான் ஒருவேளை மற்ற இதை காரியங்கள்லாம் செய்து விடலாம். என் உள்ளே இருந்து வெளியே வர்ற காரியம்தான் முதிர்ச்சியாக இருக்கிறது. வி ஜெனரஸ் இன் எவ்ரி திங், வேல்யூ இன்சைடு மச் சேஞ்ச். நம்ம உள்ளத்துக்குள்ளே மதிக்கிற காரியம் வெளியிலே அது ஆஸ்வாதமாய் வருகிறது. தேவனை குறித்த உள்ளான இருக்கிற அந்த எண்ணங்கள், நம்பிக்கைகள், விசுவாசம், அது வெளியே வரும்பொழுது அதுவே முதிர்ச்சியின் அடையாளமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்து, மெச்சூரிட்டி இஸ் நாட் அபவுட் த எபிலிட்டிஸ். என்னுடைய திறமைகளை சார்ந்தல்ல என்னுடைய முதிர்ச்சி. ஒருவேளை நான் ரொம்ப டேலண்டாக இருக்கலாம், நான் நல்லா டீச் பண்ணலாம், ப்ரீச் பண்ணலாம், காரியங்கள் செய்யலாம். ஆனால் அதுவல்ல முதிர்ச்சி. நோ லேக் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் மெச்சூரிட்டி. இந்த வேத வசனத்திலே தாழ்ச்சி அடையாமல் இருப்பதே தான் முதிர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் நான் ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்பதாக ஒரு பரிதாகரமான பாவியாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பும் பார்த்திங்கன்னா ஒரு பரிதாபமான கிறிஸ்தவர்களாய் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இந்த கிறிஸ்தவ ஜீவம் என்பது ஒரு மகிழ்ச்சி நிறைந்தது, தேவனோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை. நம்ம ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் குழந்தைகளாக இருப்போம் என்று சொன்னால், வளராது இருப்போம் என்று சொன்னால் அது ஆசுவாதம் அல்ல. இன்றைக்கி ஒருவேளை ஒரு குழந்தையை பார்த்து இன்றைக்கி அலன்றாட்ட போய் நான் அம்மா நீ எனக்கு இது உதவி செய்யன்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா அவள் குழந்தை. ஏன் இந்த பூமியில் இருக்க மற்றவர்கள் நம்மிடத்தில் உதவிகளை கேட்க முடியல? நாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளாக இருக்கிறோம். வளரும்போது தான் பிறருக்கு நாம் நன்மைகளை செய்யும்படியான அந்த கிரியை உண்டாயிருக்கிறது. ஸோ கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துவிலே வளர வேண்டும், கிறிஸ்துவிலே முதிர்ச்சி அடைய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உண்மையான முதிர்ச்சிக்கு அடையாளமாய் நான் கெட்டகுமாரனுடைய அந்த ஓமையை நான் பார்க்கிறேன். ஆரம்பத்தில் அந்த கெட்டகுமாரன் அப்பாவிடத்தில் அப்பா எனக்கு அதை கொடு இதை கொடு என்னுடைய பங்கை கொடுன்னு கேட்குறான். ஆனால் போய் எல்லாம் இழந்த பின்பு அப்பா கிட்ட என்ன சொல்கிறான்? மேக் மீ, உங்கள் வேலைக்காரனா என்னை மாற்றுங்க. ஸோ உண்மையான மெச்சூரிட்டி என்பது இஸ் நாட் கிவ் மீ, இட் இஸ் எ ப்ரேயர் ஆஃப் மேக் மீ ஓ லார்ட். என்னை நீங்கள் உருவாக்குங்க, என்னை உம்முடைய விருப்பப்படி மாற்றுங்க என்று சொல்வது தான் கர்த்தருடைய பிள்ளைகளே உண்மையான முதிர்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, மேக் மீ ஓ லார்ட் என்பது நம்முடைய முதிர்ச்சியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதாக இருக்கிறது. ஆசீர்வாதத்தை துரத்துவதல்ல ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை துரத்துவதுதான் ஆசீர்வாதம். முதிர்ச்சி என்பது கர்த்தருடைய பிள்ளைகளே, இட் ஹாஸ் a lot of செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனிடத்தில் ஒரு தன்னடக்கத்தை பார்க்க முடியும். அவர்களது சுய கட்டுப்பாடு இருக்கும், ஒழுக்கமான பேச்சு இருக்கும். அடுத்து பேச்சில் பிறலாது இருப்பார்கள். they will have a talk of consistency in talk. அடுத்து மற்றவர்களை ஆசீர்வதிப்பார்கள், தாழ்மை தரித்தோராய் இருப்பார்கள், எளிதாய் பிறரை மன்னிப்பார்கள், எளிதாக யாரும் அவங்கள புண்படுத்தவே முடியாது. ஒரு வளர்ச்சியடைந்த கிறிஸ்தவனை எளிதாக மற்ற யாரும் அஃபெண்ட் பண்ண முடியாது. அப்படி அவங்க அஃபெண்ட் பண்ணாலும் அது அவரை பாதிக்காது. அடுத்து முந்தி அசால்ட்டாக இருந்த சில காரியங்கள் பார்த்திங்கன்னா இப்போ முதிர்ச்சி அடைய அடைய அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் வளர நாம் முயற்சிப்போம். அதுவே ஒரு முதிர்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலே சுயநலம் அழிந்துவிடும். ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனிடத்தில் சுயநலம் அழிந்து போகும். எனவே தேவன் உங்களை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதற்கு அர்ப்பணிப்பது தான் முதிர்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தர் வாலிபர் கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் கேட்டார், எப்பா பரலோகத்துக்கு போக என்ன செய்யணும்? நீங்கள் இப்போ என்ன யோசிப்பீங்க? பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்? என்னென்னமோ நீங்கள் லாஜிக்காக யோசிப்பீங்களே. திடீர்னு அந்த தம்பி சொன்னார், அதில் கூட்டத்தில் ஒருத்தர்,
ஃபர்ஸ்ட் நம்ம செத்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொன்னார். வி மஸ்ட் டை இன் ஆர்டர் டு கெட் இன் டு ஹெவன். ஆமாம், ஒரு மனிதனுக்குள்ளே 2 பேர் வாழ முடியாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். சுயமும் வாழ்ந்து ஏசப்பம் வாழ முடியாது. இயேசு என்னிலே வாழும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே நான் வளருகிறேன். இயேசு என்னிலே வாழும்போது தான் நான் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வளர்ச்சி அடைய முடியும், நிலைத்திருக்க முடியும். ஒருவேளை இன்ன வரைக்கும் நீங்கள் நானும் இன்னும் ஆண்டவர்களை பெறவாதிருந்தால் இந்த நாள் நாம் கிறிஸ்துவிலே மறுபடியும் பிறப்பதற்கு, ஏதேன் தோட்டத்திலே நாம் வாழ்வை இழந்தோம், அங்கே மரித்தோம். கிறிஸ்துவிலே வாழ்வை மறுபடியும் நாம் பெற்றோம். ஆனால் வாழ்வை பெற்ற நாம் அதில் வளரும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். குழந்தைகளாக நாம் இருக்க ஆண்டவர் விரும்புகிறதில்லை. முதலாவது வளருவதற்கு அங்கே திராட்சை செடி ஓமையிலே பார்த்தோம், ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டும். அடுத்து ஆண்டவரிலே வளர வேண்டும். அடுத்து மூன்றாவதாக ஆண்டவரிலே வளர்ச்சியிலே முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி இதை எடுத்து எல்லோரும் சேர்ந்து வாசித்து நாம் முடிக்கலாம். பிலிப்பியர் எழுதின அப்போஸ்தலனுடைய பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம், ஏற்கனவே ஒரு முறை நாம் வாசித்திருக்கோம் நினைக்கிறேன், 11 முதல் 14 வரை. அப்போஸ்தலர் 3:11 முதல் 14 வரை வாசிக்கலாமா? பக்கம் 273. நாம் சேர்ந்து வாசிப்போம். பிலிப்பியர் 3:11 முதல் 14 வரை 273வது பக்கம் சேர்ந்து வாசிப்போம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் நடந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் கிறிஸ்துவிலே வளரும்படியாய் ஒரு வளர்கிற கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டுமென்று நாளை கற்றுக்கொண்டோம். எனக்கும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் காண்பித்த நன்மைக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மையிலே நிலைத்திருந்து உண்மையிலே வளர்ந்து மிகுந்த கனிகளை கொடுக்க அந்த முதிர்ச்சி அடைய கிறிஸ்தவளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் கனி கொடுக்கட்டும், அந்த கனிகள் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உடைய பந்திக்கு எங்களை ஆயத்தமாக்கும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.